Hi guys, this is Nifty Team. காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கும். அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளே அனலைஸ் பண்ணி பிஇபி லெவலும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவோம். இது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் லெவல், ஆக்சுவலாக இந்த அட்வான்ஸ் லெவல்னால் என்ன, இதில் என்ன அக்யூரசி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கால்குலேஷன் லெவல் கிடையாது. இது நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு லெவலும் கிடையாது. இது என்எஸ்சி சைட்லேயே கொடுத்துருக்கிற செல்லர்ஸோட லாஸ் வரக்கூடிய இடத்த தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அதாவது ட்ரேடிங் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா இது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. செல்லர்ஸ், அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்கெட்டே செல்லர்ஸோட மார்க்கெட்டு தான். ஓகேங்களா, இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அப்போது அந்த செல்லர்ஸ் மார்க்கெட் எங்கே இருக்கோ அங்கேருந்து மேலே ஒரு 100 பாயிண்ட், கீழே ஒரு 100 பாயிண்ட் அப்படின்ட்டு அவங்க எல்லா ஸ்ட்ரைக்கையும் செல் அடித்து வைப்பாங்க. அவங்க செல் அடித்து வைக்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் வரும். அப்போ அவங்க அந்த லாஸை கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணும்போது மார்க்கெட் மிக வேகமாக போகும். ஓகேங்களா, அதாவது செல் அடித்தவங்க பை பண்ணால் என்ன ஆகும், மார்க்கெட் மேலே தானே போகும். அப்போது அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சா தான் பையர்ஸ் எல்லாம் வின் பண்ண முடியும், ஈஸியாக வின் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம அதை செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி, அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம அதில் ட்ரேட் எடுக்கிறோம். அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும் நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் உள்ளே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் போய்ட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணால் அதுக்கான டீட்டெயில் நம்ம தருவோம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலான்ற ரிவ்யூ வீடியோவில் போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,405 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆன, அதாவது கேப் டவுன் தான். 22,405ன்றது எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எல்லாமே கேப் டவுன். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,470 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே லோவுக்கு மேலே. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண முடியாமல் எஸ்டர்டே லோவுலேயே வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு எஸ்டர்டே லோ பிரேக் ஆனால் பிரேக் பண்ண முடியாமல் லோவுலேயே வர்றது, பிரேக் பண்ணுறது. அதே மாதிரி எஸ்டர்டேயை பிரேக் பண்ணுறது, எஸ்டர்டேயை பிரேக் பண்ண முடியாமல் எஸ்டர்டே ஐ உள்ளே வருது. இந்த மாதிரி செட்டப்லலாம் மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஏன்னா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் அது அப்படின்ட்டு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே இருக்கும்போது 22,470 பக்கமாக இருக்கும்போது 22,450 கால், 22,400 கால், மேலே பார்த்தீங்கன்னா 22,500 புட்டு. இது ரெண்டுமே இந்த மணி மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலை, ஓப்பனுக்கு மேலே அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம காலை தான் சூஸ் பண்ணோம். 22,450ன்ற காலை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஏன் நம்ம 22,450 காலை சூஸ் பண்ணோன்றதுக்கான ரீசன் இது தான். ஆக்சுவலாக 22,450 அப்படின்ற காலோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக இதுதான் சார்ட்டு. இது நல்லா பாருங்கள். 15 மினிட்ஸில் இவன் எங்கே இருந்தான்னு கேட்டிங்கன்னா இவன் இங்கே தான் இருந்தான். இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,450 கால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகல அவன். ஓகேங்களா, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகவில்லை. ஓகேங்களா, அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். அதாவது அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறதுனா எப்படி அப்படின்னா, எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவல்லையே ஓப்பன் ஆகும். இப்போ 120ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், இதுலேயே ஓப்பன் ஆகும். இல்லை மேலேருந்து கரைஞ்சி அதில் சப்போர்ட் எடுக்கும், இல்லை கீழே ஓப்பன் ஆகி மேலே பிரேக் பண்ணி புல் பேக் மேலே போகும். இந்த 3 விதமாக தான் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும். ஓகேங்களா, இதில் பாருங்கள், ஆக்சுவலாக மேலே ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் ஆகி 15 மினிட்ஸில் அப்படியே சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் கரைஞ்சி சப்போர்ட் எடுக்குது. க்ளீனாக அது எஸ்டர்டே லோ. அதாவது கால் ஆப்ஷன் எப்படி எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாமல் ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாமல் மேலே வருதோ அதே மாதிரி சினாரியோவில் தான் கால் ஆப்ஷனும் இருக்கும்.
பாருங்கள் இவனும் பாருங்கள் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ஆனால் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் உடைக்கல. அட்வான்ஸ் லெவல்ன்றது ரொம்ப முக்கியம். அட்வான்ஸ் லெவலில் உடைக்கல. அட்வான்ஸ் லெவல் 120, கரெக்டாக 120 தான் வந்து சப்போர்ட் எடுத்தான். 120 சப்போர்ட் எடுத்தவொடனே நம்ம உடனே எடுக்குமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. ஏன்னா ஓப்பனுக்கு கீழே இருந்தது மார்க்கெட். அப்போ 120லேருந்து 130ன்ற ஓப்பனை தாண்டும் போது தான் நம்ம என்ட்ரிக்கு ரெடி ஆகணும். அப்போ 130ன்ற இடத்துல ஒரு 2 பாயிண்ட் தள்ளியோ 3 பாயிண்ட் தள்ளியோ பஃபர் ஆர்டர் வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா, பிரேக் அவுட்டில் எடுக்கலாம். ஓகேங்களா, பஃபர் ஆர்டர் வச்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அவன் பிரேக் அவுட் பண்ணி 10 பாயிண்ட் தள்ளி தான் போயிட்டான், இல்லை அங்கேயும் எடுக்கலாம். ஏன்னா அவனுக்கு தடையே இல்லை. 140 கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, 140 நீங்கள் எடுத்திங்கன்னா 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ், 135 தான். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அதிகமாக வரும். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி வரும். ஸ்டாப் லாஸ் அதிகமாக வரும். அதிகமாக நம்ம பிரேக் அவுட், அதாவது 130ன்ற ஓப்பன் இந்த சப்போர்ட் எடுத்துட்டோம் அட்வான்ஸ் லெவல், அதுதான் ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே லோ பிரேக் ஆகல, அது ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே லோ உள்ளே மார்க்கெட் வருது, இது ரொம்ப 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 முக்கியம். இது 2 தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போது ஓப்பனுக்கு மேலே வந்தால் நம்ம என்ட்ரிக்கு ரெடியாக நிற்கணும். அப்போது ஒன்று ஒரு 35ல் 33ல் பஃபர் ஆர்டர் வச்சு வைக்கணும் நம்ம. ஓகேங்களா, வச்சு நம்ம என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக நம்ம இவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியாது. ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் உடனே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. மார்க்கெட் ஒரு செகண்டில் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே 150 வரைக்கும் போயிடுச்சான். நம்ம 135 எடுத்திருந்தா கூட ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி திருப்பியும் மார்க்கெட் 200 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு 60 பாயிண்ட் கொடுத்தான். இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து புல் பேக்கில் தான் எடுக்க முடியும். அடுத்தடுத்த லெவலில் போய் தாண்டும் போது தான் நம்ம எடுக்க முடியும். அடுத்தடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 தாண்டும் போது எடுக்கலாம். 160ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக 160ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இந்த இடத்துல பாருங்கள், க்ளீனாக பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் ஆகிறான். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம், எடுக்கிறதா இருந்தால். ஓகேங்களா, இவனை எடுக்கும்போது இவன் ஆப்பனண்ட் வீக்காக இருக்கணும். அதாவது இவன் மேலே உடச்சி புல் பேக் ஆகிற மாதிரி இவனோட ஆப்பனண்ட் இவன் மேலே போக விடாமல் தடுக்கிற புட் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி புல் பேக் ஆகும், இவன் மேலே உடச்சி புல் பேக். இந்த மாதிரி சினாரியில் இருக்கணும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கே நம்ம ஓப்பனை தாண்டினோன்னா எடுக்க முடியாதவங்க அடுத்த அட்வான்ஸ் லெவலில் தாண்டி புல் பேக் ஆகும்போது எடுக்கலாம். ஓகேங்களா, எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போது இவன் மேலே போகும்போது இவன் ஆப்பனண்ட் வீக்காக இருந்தானா அப்படின்னு பார்த்தா 450 கால் மேலே போகும்போது இவன் மேலே வர விடாமல் தடுக்கிறவன் 500 புட்டு. ஓகேங்களா, ஏன்னா 450 கால் மேலே போச்சுன்னா 500க்கு போகும். அப்போ 500 புட்டுன்றவன் இவன் மேலே வர விடாமல் கீழே தடுப்பான். அப்போ அவன் வீக்காக இருந்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வீக்காக தான் இருந்தான். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். 22,500ன்ற புட்டு பாருங்கள் நீங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 22,500ன்ற புட்டோட ஐ இது தான். ஆக்சுவலாக எஸ்டர்டே ஐ இது தான். இதுதான் எஸ்டர்டே ஐ. இவன் பாருங்கள், எஸ்டர்டே ஐயை பிரேக்கே பண்ண முடியல பாருங்கள் 15 மினிட்ஸில். அப்போது எஸ்டர்டே ஐயை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா புட் ஆப்ஷன் மார்க்கெட் எஸ்டர்டே லோவை தாண்டாது. அதாவது கீழே உடைக்க மாட்டான். மார்க்கெட் எஸ்டர்டே லோவை உடைச்சாதான் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைப்பான். அப்போது ஒரு ப்ரீமியம் தான் சொல்லும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அப்போது ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே ஐயை உடைக்கலை, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்கலைன்னா ஸ்பாட் மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாது அப்படின்றது சொல்லிச்சு. அதுக்கேற்ற மாதிரி 15 மினிட்ஸில் மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலை, கால் ஆப்ஷனும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலை. அதுலேயே தெரிஞ்சிச்சு புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணாத காரணத்தினால மார்க்கெட் எஸ்டர்டே லோவை தக்க வைக்கிறான், கால் ஆப்ஷனும் தக்க வைக்கிறான் போது அட்வான்ஸில் தானே என்ட்ரின்னு நம்மளுக்கு தெளிவாக ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன் கிரீக்ஸுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எஸ்டர்டே ஐ எஸ்டர்டே லோவை வச்சு ஒரு மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துக்குங்க, அப்போ தான் அது புரியும். ஓகேங்களா, நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே அது தெரியும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க அதை உள்ளே போய் பார்த்துங்க. ஓகேங்களா, ஓகே. அப்போது இவன் 15 மினிட்ஸில் எஸ்டர்டே இவன் தாண்ட முடியலன்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோவை தக்க வைக்கிறான், கால் ஆப்ஷன் தக்க வைக்கிறான் போது அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணியே தீரணும். இன்னொன்று, இவன் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே இருந்தான் புட் ஆப்ஷன். ஆக்சுவலாக கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கணும். ஆனால் இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்துட்டான். ஆக்சுவலாக அது ஒரு அட்வான்டேஜ் இவனுக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இவன் ஐயை தாண்டாதனால ஐக்கு வரும்போதெல்லாம் நம்ம கால் ஆப்ஷனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா இவன் ஐயை தாண்ட மாட்டான்றது தெரியும். ஐயை உடைக்காத வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷனை எடுக்கலாம். ஐயை உடைச்சிட்டா எடுக்க முடியாது. ஓகேங்களா, அதனால் அங்கே வந்து அதை டச் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு கால் ஆப்ஷனை எடுக்கலாம். அடுத்தது இவன் ஓப்பனை உடைச்சி கீழே அதாவது ஐயை உடைக்கனால இவன் வீக்கு தான். ஓகேங்களா, வீக்கு தான், தாண்ட முடியலனால இவன் வீக் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு தான் அர்த்தம். அப்போது கால் ஆப்ஷனை நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் எடுத்தது ஓகே தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் ஓப்பனை உடைச்சிட்டான். இதில் க்ளீன் வீக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, பாருங்கள் ஓப்பனை உடச்சி 120ன்ற ஓப்பனை கீழே உடைச்சிட்டான்.
எத்தனை மணிக்கு? ஒரு 10:55 11 மணிக்கு. ஓகேங்களா? அப்போ இவன் டோட்டல் வீக். அப்போ கால் ஆப்ஷன் தான் 2வது செகண்ட் ஹாஃபில் அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது புல் பேக் வரும்போது எடுக்கணுன்றதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புட் ஆப்ஷன் டோட்டல் லெவலை கீழே உடச்சிட்டே வரோம். நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம், ஒரு எஸ்டர்டே ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே லோலும் அந்தந்த ஸ்ட்ரைக்குக்கு அட்வான்ஸ் லெவலில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, தெளிவாக இவன் கீழே உடச்சிட்டே வரான். அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் மேலே உடச்சிட்டு வரான். கால் ஆப்ஷனை மேலே உடச்சி புல் பேக் வரான், இவன் கீழே உடச்சி கீழே போகிறான். அப்போது இவனை எப்படி நம்ம எடுக்க முடியும்? கால் ஆப்ஷன் தானே எடுக்கணும். இதுதானே லாஜிக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது ஒரு ஒரு 11:15 மணிக்கு எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணிட்டான். கரெக்டாக பாருங்கள், 11:35 எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகி அதில் புல் பேக் ஆகி கீழே வரான். ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷனை 11:35 ஸ்ட்ராங்காக எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அப்போ 450 கால் ஆப்ஷனை 11:30 மணிக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். 450 கால் ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள், எக்ஸாக்டாக அவன் 11:30 மணிக்கு வீக் ஆகிட்டான்னு தெரிஞ்சிச்சு. அப்போது இவன் க்ளீனாக 160ன்ற அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான். அப்போது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு, புட் ஆப்ஷன் இவனுக்கு வழி விட்டுட்டான். ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி எஸ்டர்டே லோ ஓப்பன் எல்லாத்தையும் கீழே உடச்சி வீக் ஆகிட்டான். அப்போது கால் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடச்சி புல் பேக் ஆகும்போது இவனை ஈஸியாக எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் டிசிஷன் எடுத்துருக்கலாம் 12 மணிக்கு. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் எடுக்காதவன் இந்த என்ட்ரியை எடுத்துருக்கலாம் அப்படின்றது தெரியும். இப்படி தான் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலை அப்படின்னா அடுத்தடுத்த என்ட்ரியை எடுக்கணும். இதில் லாஜிக், இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே, ஸ்டூடெண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க சரி, ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் யாரை எடுத்தாலும் சரி, புட்டை எடுத்தாலும் சரி கால் எடுத்தாலும் சரி, கால் எடுத்தால் புட்டு கண்டிப்பாக வீக்காக இருக்கணும், புட்டை எடுத்தால் கால் வீக்காக இருக்கணும். வீக் மீன்ஸ் லெவலை கீழே உடைக்கணும், லெவல் மீன்ஸ் அட்வான்ஸ் லெவல், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா கூட எஸ்டர்டே ஆகி இல்லைனா ஓப்பன் ப்ரைஸை கீழே உடைச்சா இவன் ஆப்பனண்ட்டை நீங்கள் எடுக்கலாம். இது 100% இப்படி தான் நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது, 80% தான். ஓகேங்களா? 20% இதே செட்டப்பில் மேலே உடச்சி சடனாக மேலே ஒரு 5 பாயிண்ட் 8 பாயிண்ட் போய்ட்டு கீழேயும் வந்துடுவான். ஆனால் அது எல்லா டைமும் நடக்காது. 10 ட்ரேட் எடுத்திங்கன்னா 8 ட்ரேட் சக்ஸஸ் ஆகும், ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் மேலே உடச்சி ஃபேக்காக கீழே கூட வந்துடுவான். அது யாராலையும் சொல்ல முடியாது எப்போ அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம இதே இந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணும்போது ஒரே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணணும். 15 பாயிண்ட் டார்கெட்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் ட்ரேட், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேட், இல்லை 2 ட்ரேட்னா 2 ட்ரேட். மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தெளிவாக ஒரே மாதிரி ஸ்டைலில் ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியும். இன்னொன்று, இதில் ரொம்ப பொறுமை அதிகம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எஸ்டர்டே லோ இந்த இடத்துல இருக்கும்போது மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் இன்சைடில் இருக்குதா மார்க்கெட், இன்சைடில் இருக்கும்போது ஒன்று லோக்கு வரும் இல்லை ஐக்கு வரும். அந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது, மார்க்கெட் வந்தாலும் சரி ப்ரீமியம் வந்தாலும் சரி, 2 பேருமே சேமாக இருந்தால் இன்னும் சூப்பர் இன்றைக்கி மாதிரி. ஆனால் 2 பேருமே சேமாக சில டைமில் இருக்க மாட்டான். ப்ரீமியம் எஸ்டர்டே லோவில் டச் பண்ணுவோம், ஆனால் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ப்ரீமியத்தை வச்சு கூட எடுக்கலாம். ஆனால் 2 பேருமே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சூப்பர். ஓகேங்களா? ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆஹா, 2மே எஸ்டர்டே லோ கிட்ட இருக்குது, இவன் லோ உடைக்கல அப்போ மேலே போவான்ட்டு. அதே மாதிரி எஸ்டர்டே ஐ கிட்ட 2 பேருமே இருக்கிறாங்கன்னா எஸ்டர்டே ஐ உடைக்கல கீழே வருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் ப்ரீமியம் எஸ்டர்டே ஆகிக்கிட்டே இருக்குது, மார்க்கெட் எஸ்டர்டே டச்சே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். ஆனால் நீங்கள் குழப்பமே அடைய தேவையில்ல, ப்ரீமியத்தை வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? 2 பேரையும் வச்சும் எடுக்கலாம், ப்ரீமியத்தை வச்சும் எடுக்கலாம். ஓகேங்களா? இதை மைண்டில் வச்சுக்கிங்க கைஸ். இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் போட்டோம். இதில் என்ட்ரி வந்ததுன்னு இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு, சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், ஸ்டாக் ஆப்ஷன்ன்றது இண்டெக்ஸோட ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த 5 நிமிஷத்தில் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இண்டெக்ஸ் மாதிரி நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. இண்டெக்ஸில் ரேஞ்ச் ஆகுவாங்க, திடீர்னு மேலே போகிற மாதிரி கீழே வரும், இந்த கஷ்டம்லாம் இருக்குது. ஆனாலும் அதுலேயும் வின் பண்ண முடியுன்றதை நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்ம தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்து அதுலேயும் நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், அதை நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அதை விட இன்னும் கஷ்டப்படாமல் ஈஸியாக நீங்கள் எடுக்கணும். எல்லாமே ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. ஆனால் இதில் தெளிவான ப்ராக்டிஸும் தெளிவான மணி மேனேஜ்மெண்ட்டும் தெளிவான டிசிப்ளின் ட்ரேடும் இருந்தாலே நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன்ன்றது ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் தான் இன்றைக்கி என்ட்ரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்தது. பிஃபோர் மார்க்கெட்லேயே அது நம்மளுக்கு தெரியும், அதுதான் பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. அவன் பர்ஃபார்ம் 5 நிமிஷத்தில் முடித்ததையும் நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 2 கோர்ஸுமே வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.